வணக்கம் மக்களே, நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். நடந்து முடிந்த தேர்தலுக்குரிய அந்த கருத்து கணிப்பு தினமும் மக்களிடத்தில் ஒரு பொய்யான வதந்திகளை கொண்டு போய் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்கின்ற பணத்துக்காக இன்றைக்கு கைக்கூலியாக வேலை செய்கின்ற ஊடகங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு இடத்திலுமே வன்மத்தை மட்டுமே 5 ஆண்டில் மக்களுக்கு கொடுத்துவிட்டு, அதுவும் ஒரு அதிகபட்சமான ஒரு கடன் சுமை மாத தவணையாக கட்டாயமாக நாம் செலுத்த வேண்டிய ஒரு கடன் நமக்கு காத்திருக்கிறது. ஒரு தனி குடும்பம் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட அனைத்து வகையான அந்த பணத்தை எடுத்து வைத்து மக்களை ஏமாற்றி இன்றைக்கு அனைத்து மக்களுக்குமே ஒரு மாத தவணையாக கட்டாயமாக செலுத்த வேண்டிய வரியாக காத்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக நடந்த அநீதி குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் மீட்டெடுத்து கொடுக்க முடியாத இழப்பு, ஒவ்வொரு இடத்திலுமே ஆக்கிரமை செய்து பினாமி நிறுவனங்களாக மாற்றப்பட வேண்டும் என்று தொழிற்சாலைகளும் இடங்களையும் கைப்பற்றி இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மிகப்பெரிய கட்ட பஞ்சாயத்தாக மக்களுக்கு 5 ஆண்டு என்பது வனவாசத்தையே கொடுத்தது. அதிலும் பழனியில் அந்த அடிவாரத்தில் இருக்கின்ற ஒரு 50,000 குடும்பங்களை விரட்டி அடித்து அந்த சிறு சிறு வியாபாரிகளுடைய அனைத்து வகையான ஒரு மிகப்பெரிய மோசமான சம்பவம். இன்றைக்கு அந்த மக்கள் எந்த விதத்திலுமே ஒரு மீட்டெடுக்க முடியாத அளவுக்கு அவர்களுடைய வாழ்வாதாரம் இழந்து நின்று கொண்டிருக்கின்றார்கள். ஆட்சி அமைப்புக்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். இது மாதிரியான ஒரு வன்மத்தை செய்துவிட்டு இன்றைக்கு பண ஆதிக்கமாக ஒவ்வொரு ஊடகங்களையுமே விலைக்கு வாங்கி கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு வன்மம். அது ஒவ்வொரு இடத்திலுமே இந்த ஊடகங்கள் பொய்யான வதந்திகளை கொண்டு வந்து மக்களை நம்ப வைத்து கொண்டிருக்கின்றார்கள். வருகின்ற ஆட்சி அமைப்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி என்று எல்லோருக்கும் தெரியும். ஆனால் ஒவ்வொருவருமே இங்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்தால் மட்டுமே அதற்குரிய தீர்வு எட்டப்படும் என்று வாக்களித்து மக்கள் நம்பிக்கையோடு காத்திருக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் தமிழ்நாட்டை அடிமையாக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறது. நம் நம்பிக்கையோடு காத்திருப்போம் மக்களே. இனி வரும் காலங்களில் இந்த கருத்து கணிப்பு இனி இருக்கக்கூடாது என்பதற்குரிய தீர்வு மத்திய அரசும் நம்மளுடைய உச்சநீதிமன்றம் இதற்குரிய தீர்வு எட்டப்பட வேண்டும். மக்களுடைய நேரத்தை வீணடித்து கொண்டிருக்கும் ஊடகங்களுக்கு நல்ல பாடம் எடுக்கப்பட வேண்டும். இது நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் முழுமையாக கொண்டு வந்து செயலாக்கம் செய்யப்படும். நம்பிக்கையோடு காத்திருப்போம். நன்றி.